இஸ்ரேல நோக்கி ஈரான் இந்த காலங்கள்ல 1000 ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாய்ங்க. எல்லாமே டெரர் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பலிச்சு போச்சு. ஏன் அப்டின்னா, அடிப்போம் அப்டின்னா அடிச்சுட்டாய்ங்க. செதற விடுவோம் அப்டின்னா செதற விட்டாய்ங்க. கொளுத்தி போட்டுருவோம் டெல் அவிவ அப்டின்னா கொளுத்தி போட்டுட்டாய்ங்க. ஏலே ஈரான் சொல்றத தான்டா பூரா செய்றான், இல்ல செய்யறத தான்டா சொல்றான் அப்டிங்கிற மாரி ரைமிங்கா ஈரான் கூட்டம் பேசிட்டு போது. அதுக்கு ஒரு பிளாக் மார்க் வைக்கணும்னு யார் நெனச்சார்கள்ன்னு தெர்ல. அப்படிதான் ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. என்ன அப்டின்னா, அணு ஆயுதத்த நோக்கி ஈரான் போறது தான் பஞ்சாயத்துக்கு காரணமே. பஞ்சாயத்து வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுச்சு, பாலிஸ்டிக் மிசைல் 20,000 தயாரிக்கிறதும் பஞ்சாயத்துன்னு. சரி அந்த பஞ்சாயத்து வெடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, கமேனி இருக்கிறதே பஞ்சாயத்து அப்டின்னு. ஏலே விட்டா நீ ஈரான் மேப்ல இருந்தே தூக்கணும்பியாட்டுக்கு. அதெல்லாம் நம்ம கையில இல்லடா. மேப்ல இருந்து வேணா தூக்கலாம். உலகத்துல இருந்து தூக்க முடியுமா? கடவுள் உருவாக்கி விட்டாரு. அப்படிங்கிற மாரி கடந்து போ முடியுமான்னா, முடியாது. யுத்தம் பத்திக்கிச்சு. அதே அணு ஆயுதத்த வச்சு திருப்பி ஈரான் பஞ்சாயத்து எழுத்துருச்சு. ஏலே நாங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறோம், தயாரிக்கல இதெல்லாம் 2வது விஷயம்டா. முதல்ல நீ அணு ஆயுதத்த கொண்டு வந்து எங்க மேல போட்டு பாரு. அப்படி போட்டேன்னு வச்சுக்கயேன், பாகிஸ்தான் எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கான். சூட ஏத்தாம சத்தியம் பண்ணியிருக்கான். அவன் உன் மேல அணு ஆயுதம் போடுவான் அப்படின்னு சொல்லி ஈ ஈரான் அறிவிச்சுட்டு போயிருச்சு. ஒரே டெரர் தான். ஆனா யாருமே ஒத்துக்க மாட்டோம். காரணம் என்ன? இஸ்ரேல் மேலே பாகிஸ்தான் அணு ஆயுதம் போட முடியுமா? அணு ஆயுதத்த எவனாலயும் போட முடியுதில்ல இப்ப காலங்கள்ல. ரஷ்யாவாலேயே உக்ரைனுக்குள்ள போட முடியாம தவிக்கிறாய்ங்கங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. அன்னைக்கு அண்ணன் அமெரிக்காட்ட மட்டும் இருந்தனால ஜப்பான்ல போட்டான். வேற எவன்ட்டயாச்சும் ஒரு பயல்ட்ட இருந்துச்சு, இல்ல ஜப்பான்ட்டயே இருந்திருந்துச்சு அப்டின்னா போட்டிருப்பான்? போடவே மாட்டான். அன்னைக்கு அவன்ட்ட மட்டும் இருந்துச்சு. அதனால தைரியமா போட்டாய்ங்க. இப்போ உலகம் பூரா இருக்கு. அதனால ஒருத்தனும் அத யூஸ் பண்ண தலைகீழா இருந்து யோசிக்கிறாய்ங்க. அப்படியே வெறி பிடிச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போனாலும், எல்லா பயலும் கால்ல விழுந்துடுறாய்ங்க. இங்க பாரு இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணமா ஆயிரும். நம்ம இப்ப எடுத்திருக்க மைலேஜ் எல்லாம் வீணா போயிரும். தயவு செஞ்சு மத்தத வச்சு அடிச்சுக்க அப்படிங்கிற மாரி ரஷ்யாவையே போய் சமாதானப்படுத்திட்டாய்ங்க. இதெல்லாம் சொந்த நாட்டுக்கு ஆபத்து வரும்போது, ஈரானுக்கு ஆபத்து வரும்போது பாகிஸ்தான் குதிச்சுக்கிட்டு போகுமா அப்படின்னு கேட்டா, அவன் தானடா சொன்னான். ஒட்டுமொத்த பிராந்தியத்துக்கும், அதாவது ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் என்னோட அணு ஆயுதம் அப்படிங்கிறது பொது அப்படின்னு. ஏலே அவன் ஏதாச்சும் பிச்சை எடுக்கிறதுக்காக சொல்லியிருப்பாயா? அத புடிச்சுக்கிட்டு நான் உண்மைன்னு நம்ப முடியுமா? இல்ல அத உண்மையாக்கியே தீருவேன்னு அவன் தான் பாய்ஞ்சிருவானான்னு கேட்டா, பாய மாட்டான். அப்புறம் ஏன் ஈரான் சொன்னுச்சு அப்படிங்கிறது தான் விஷயம். ஈரான் சொன்னுச்சு அப்படின்னா, ஏதோ நம்பகத்தன்மை வேணும். சீனா மாரி, குளோபல் டைம்ஸ் மாரி அடிச்சு விடலாம் முடியாது. அந்த நம்பகத்தன்மைய உருவாக்குனது பாகிஸ்தான் தான். எப்படி? ஈரான், இஸ்ரேல் யுத்தம் வெடிச்ச உடனே எல்லா நாடுகளும் அவங்கவங்க ஸ்டைல்ல அறிக்கை விட்டார்கள், கண்டனம் தெரிவிச்சார்கள். ஆனா இந்த பாகிஸ்தான் பையன் மட்டும் கொஞ்சம் இறங்கி போய் ஐநால உள்ள விதியெல்லாம் புரட்டி போட்டு, எடுத்து கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு, கதற விடுற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அத அவனுங்க யாரும் படிக்கவே இல்ல. அவனுங்க மட்டும் கிடையாது. இஸ்ரேல் மட்டும் கிடையாது. ஒரு பயலும் படிக்கல. காரணம் என்ன? பாகிஸ்தானுக்கு இதுல என்ன ஸ்டாண்ட் இருந்தா எங்களுக்கு என்னடா? நீயே ஸ்டாண்ட் இல்லாத சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்க. அப்பப்ப அத நிறுத்தணும்னா எங்கிட்டாச்சும் போய் சாய்ச்சு வைக்கிற. அமெரிக்கா மேல சாய்க்கிற, சீனா மேல சாய்க்கிற. ஓடி போய் எவனும் சிக்கலைன்னா சவுதி அரேபியா கால்ல சாய்ச்சு வச்சர்ற. அப்புறம் உன் ஸ்டாண்ட் எனக்கு எதுக்கு? அப்படிங்கிற மாரி நம்ம யாரும் கண்டுக்கல. ஒட்டுமொத்த உலகமும் கண்டுக்கல. அந்த ஸ்டேட்மெண்ட் பயங்கர காட்டம். எல்லார காட்டிலும் காட்டம். சரி எதுக்குப்பா காட்டமா விட்டான்? ஸ்டேட்மெண்ட் காட்டாம விட்ட மாரி அணு ஆயுதத்த தூக்கிருவானான்னு கேட்டா, ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தானாமா. அதாவது ஈரான், இஸ்ரேல் யுத்தத்துல நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லா நம்மளோட கண்டனத்த தெரிவிக்கிறோம்னு உள்ளூர்ல போஸ்ட் ஒட்டியிருக்காய்ங்க. அதாவது எங்க யுத்தம் நடந்தாலும் சரி, உக்ரைன்ல யுத்தம் நடந்துச்சா, உக்ரைனுக்கு நம்ம சப்ளை பண்ண ஆயுதங்கள். இப்ப ஈரான், இஸ்ரேல் யுத்தம் நடக்குதா, ஈரானுக்கு ஆதரவா நம்ம குதிச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள அப்படிங்கிற மாரி உள்ளூர்ல போஸ்ட் ஒட்டியிருக்காய்ங்க. இந்த போஸ்ட்ட ஒட்டுனத ஈரான் ஸ்மெல் பண்ணிட்டான். இந்த போஸ்ட்டையும் இப்ப நம்ம சொல்றதையும் சொன்னோம்னா, ஊரு நம்பும், உலகம் நம்பும் அப்படிங்கிறதான். நமக்கு தெரியாம பாகிஸ்தான் கூட ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்புட்ன்னா, இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னே அவன் சொல்லல. அப்புறம் எங்கிட்டு அணு ஆயுத தாக்குதல் நடந்தா தானே கொண்டு வந்து போடுறதுக்கு. அந்த லெவலுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையே. அதனால சொல்லி வைப்போம் அப்படின்னும் சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப இவன் சொன்னதெல்லாம் சத்தியம் பண்ணா ஊரு ஏத்துக்குமா? ஆனா இவன் ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையா இருக்கு. நம்ம போடுவோம். இப்ப இஸ்ரேலுக்கு தான் ஆபத்து. என்ன ஆபத்து? அ அணு ஆயுதத்த நோக்கி நான் போவே தேவையில்ல. ஏற்கனவே பங்காளி வச்சிருக்கான். குடுப்பான். எடுத்து போட்டுருவேன். அவன் குடுக்கலைன்னு சொல்லி பாரு, அங்கருந்து தூக்கிட்டு வர என்னால முடியும். உலகத்துக்கே முடியும். அங்கருந்து தூக்கிட்டு போக. அங்க ஆயுதங்கள் இருக்கிறது, அணு ஆயுதங்கள் இருக்கிறதுங்கிறது எல்லா காலங்கள்லயும் எல்லா நாடுக்கும் ஆபத்து தான்.
இப்ப இஸ்ரேலுக்கு ஒரு பயம் அடிஷனலா குடுத்த மாரி இருக்கும்னு ராஜதந்திர ரீதியில யுத்த காலங்கள்ல இப்படிலாம் நகர்த்துறது சகஜம். அத ஈரான் பண்ணுது. அதே சமயம் ஏதோ ஒண்ணு இருக்க கண்டு தானே வாலாட்டுற அப்படின்னு இஸ்ரேலும் நெனைக்க தோணும்ல. அப்படி இஸ்ரேல் நெனைக்காட்டி நெருப்பு இல்லாம புகையுமா அப்படின்னு இந்தியாவும் கிளப்பி விடும்ல. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? மொசாட் பாகிஸ்தானுக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிக்கும். ரவுண்ட் அடிச்சுச்சுன்னா அங்க கம்பெனிக்கே டிக்கெட் கிழிச்சு தர்றாய்ங்க. ஈரான பொறுத்தவரையும் அசால்ட்டா தொடக்கூடிய நாடெல்லாம் கிடையாது. ஈராக்கோ, லிபியா போல உள்நாட்டுல பலம் இல்லாம இருக்கான்னு கேட்டா, அப்படியும் கிடையாது. அதே மாரி ஒட்டுமொத்த உலகத்திலயும் அண்ணன் அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. அதுல கணிசமான மைலேஜ் அமெரிக்கா எடுக்குது அப்படின்னு சொன்னாலும், அமெரிக்கா என்ன மைலேஜ் எடுக்குது? ஒரு நாட்ட பிடிக்கலையா, பக்கத்துல உள்ள நாட்டுக்கு போய் பேஸ போட்டுருவான். அவன இவனுக்கு எதிரா மாத்தி விட்டுருவான். அவனையும் இவனையும் மோத விட்டு, இவன் ஓரமா நின்னு வேடிக்கை பார்ப்பான். இப்படி பண்ணுவான். ஆனா ஈரானுக்கு பிரச்சனை என்ன அப்புட்ன்னா, ஈரானுக்கு ஆதரவா ஒரு பயம் வரமாட்டாய்ங்க. ஏன் அப்புட்ன்னா, அங்க இஸ்லாம்லயே 2 பிரிவு. அந்த பிரிவுல இவர்கள் சன்னி, ஷியான்னு சண்டை போட்டுக்கிட்டு ஈரானுக்கு ஒரு பயம் வரமாட்டாங்கிறனால, ஈரான் ஒரு முடிவு எடுத்துருச்சு. எந்த நாடு நமக்கு வரமாட்டான். அதனால நாட்டுக்குள்ள ஒரு நாடு, அரசாங்கத்துக்குள்ள ஒரு அரசாங்கம்னு ப்ராக்ஸிய வலுவா கொண்டு போய் வச்சுட்டாய்ங்க. எது ஒரு நாட்ட உடைக்கிறதும் இல்ல. அந்த நாட்ட ஆதரவா மாத்துறதும் இல்ல. அதுக்குள்ளேயே ஆதரவா ஒரு கூட்டம். வலுவான கூட்டம். ஆயுத பலம், அரசியல் பலம், மக்கள் பலம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்ஸிய அந்த பிராந்தியம் முழுக்க உருவாக்கி வச்சிருக்கு. எதுக்கு? ஈரான பாதுகாக்க தான். அப்பேற்பட்ட அரசியல் புத்தி உள்ள நாடு. நமக்கு பிடிக்குது, பிடிக்கல அதெல்லாம் தாண்டி ஈரானுக்கு புத்தி உள்ள நாடு. இந்த மாரி ஒரு ப்ராக்ஸிய டெவலப் பண்ணி வச்சு, அதிலிருந்து மைலேஜ் எடுக்கிறது, அமெரிக்கா கண்ண உறுத்துறது, இந்த ஸ்டேஜ்க்குலாம் போறான்ல. அந்த நாடு இந்த நாடு பாகிஸ்தான நம்பி இருக்கும். ஆனா, பாகிஸ்தான் இந்த நாடே நம்மள நம்பி இருக்குன்னு போஸ்ட் ஒட்டுவான். அதே சமயம் இவன இப்படி தூக்கி போட்டு வீசிருவோன்னு ஈரானும் விஷயத்த காட்டிருச்சு. இனி இஸ்ரேல் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். இஸ்ரேல் என்னைக்காச்சும் ஒரு நாள் கவனிக்கும். காரணம் அப்பேற்பட்ட ஈரானையே கவனி கவனின்னு கவனிக்குது. ஒரே காலகட்டத்தில 20 தளபதிகளுக்கு டிக்கெட் குடுக்குறாய்ங்க. எது? அன்னை அமெரிக்காவுக்கு ஈக்குவலா ஒரு அரசியல பிராந்தியத்துக்குள்ள பண்றான் ஈரான்னு சொல்ற அதே ஈரான தலைகீழ நின்னு தண்ணி குடிக்க வைக்கிறாய்ங்க. காமேனி ஓடி ஒளிஞ்சுட்டாரு. எங்க இருக்காரு அப்படின்னு அவருக்கு மட்டுமே தெரியும். அந்த அளவு சீக்ரெட்ட மெயின்டெயின் பண்றார்கள். ஏன்னா, மொசாட்டோட ஆட்கள் கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு. 20 தளபதிகள் மேல சேர்ந்ததுக்கப்புறம் டிக்கெட்ட கிழிச்சு குடுத்து மேல போய் சேர்ந்ததுக்கப்புறம், பெரிய அளவுல பதர்றார்கள். பாகிஸ்தானுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. இந்திய எல்லைகள் பிரச்சனை, ஆப்கான் எல்லைகள் பிரச்சனை, அதே மாரி ஈரானோட இருக்கக்கூடிய எல்லைகளும் பிரச்சனை தான். பலூச்சிஸ்தான் பிரச்சனை, மெயின்லேண்ட் பாகிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தான் தாலிபான்கள் பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கும்போது, மொசாட் ஒண்ணும் கிடையாது. ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்து சுத்தி வந்தாய்ங்க அப்புட்ன்னா, அம்புட்டு பேருக்கு டிக்கெட்ட ரெடி பண்ணி விட்டுருவாய்ங்க. அதுக்கப்புறம் அவன் அவன் வசதிக்கு ஏத்தாப்புல கிழிச்சுக்குவாய்ங்க. அவ்வளோ பெரிய ரிஸ்க ஆசிம் முனீர் தீவிரவாத கூட்டம் எடுக்குமா அப்படின்னு கேட்டா, எடுக்காது. ஆனா அரசியல் கணக்கு போட்டு மைலேஜ் தேட நெனச்சாய்ங்க. ஈரான் தூக்கி மாட்டி விட்டுருச்சு. 1000 தான் இருந்தாலும் ஈரான் பிராந்தியத்துக்கே நான் தான் அண்ணன் அப்படின்னு சொல்றவன். இந்த பக்கம் பட்டத்து இளவரசர் பிராந்தியத்துக்கே நான் தான் அண்ணன்னு சொல்றாரு. ஏலே ஒட்டமன் பேரரச உருவாக்கப் போற அண்ணன் நான் தான்டான்னு இந்த பக்கம் எர்டோகன் கத்திக்கிட்டு இருப்பான். இதுக்கு நடுவுல பாகிஸ்தான் போனா, பாகிஸ்தான கூப்பிட்டு வச்சு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தூக்கி செதறு தேங்கா மாரி உடைச்சுருவாங்கல்ல. அந்த விஷயத்த ஈரான் பண்ணிருச்சு. இருந்தாலும் தேங்கான்னு ஒண்ணு இருக்க கண்டு தானே உடைச்சிருக்கேன்னு வருங்காலங்கள்ல ஈரானும் டிக்கெட் கிழிச்சு குடுக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.